வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரேசிங் மெத்தட். சின்னதாக ஒரு ட்ரேசிங்கில் இந்த மாதிரி ஃப்ளார் வந்து நம்ம ட்ரா பண்ணி அதை எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுங்க, அப்புறம் போக போக பெருசு பெருசாக நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு நெக் பேட்டர்ன் மாதிரி. இதுக்கு எப்பயும் போல் ஜரியில் வந்து 2 லைன் நான் கொடுக்க போகிறேன். எப்பயுமே கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஜரியில் 2 லைன் குட்டி குட்டியாக நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. வெறும் செயின் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சுகர் பீடு தான் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பீடில் இது கட்டானா பீடு, கோல்டு கலரு. கட்டானா பீடில் வந்து நார்மல் த்ரெட் வச்சு ஒரு லைன் கொடுக்கலான் இருக்கேன் நெக் சைடில். கட்டானா பீடு வந்து சிங்கிளாக நம்ம வந்து லோட் பண்ணிக்கணும். ஓகேவா, சிங்கிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், லோட் பண்ணி சிங்கிளாக. நான் வந்து இப்போ இது வந்து துலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன், நம்பர் 23 எடுத்திருக்கேன். சிங்கிளாக நீங்கள் நார்மல் அயன் நீடில் இருந்தாலும் நீங்கள் அதிலையும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து துலிப் நீடில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்பர் 23. சிங்கிள் பீடாக நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த நெக் பேட்டர்ன் வந்து நம்ம என்ன டிசைன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இதுக்கு கொடுக்க போகிறேன். போக போக வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ, நான் ஏற்கனவே நிறைய நெக் டிசைன் போட்டிருக்கேன். கொஞ்சம் அடர்த்தியாக திக்காக கிராண்டாக கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் எனக்கு ட்ரேசிங் தான் மெயினான திங்னால இதை வந்து ஒரு லைன் தான் நான் கொடுக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு சின்ன மோட்டிஃப் எடுத்திருக்கேன், அதாவது ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு குட்டி ஃப்ளாரு, அதில் வந்து 2 லீஃபு, ஒரு சின்ன அந்த கொம்பு மாதிரி, அந்த மாதிரிலாம் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு, இது வந்து மொபைலில் இருந்துச்சு ஒரு நெக் டிசைன், நான் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது ட்ரேசிங் பேப்பர். ஒயிட் இல்லைனா எல்லோ எடுத்துக்கோங்க. எப்பயுமே ப்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. மெட்டீரியல் வந்து அப்படியே நமக்கு விழுகும். ப்ளூனா மெட்டீரியலில் அந்த ப்ளூ கலர் விழுகும். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ எந்த ஒரு டிசைன் பண்ணதாக இருந்தாலும் கீழேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், மேலேருந்து பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, கீழேருந்து வர்றப்போ வந்து நம்ம மேலே என்னென்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதே இது இந்த சைடு வர்றப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. முதுகு பக்கம் வந்துடும் இது, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது புரியும் நான் ஏன் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. இப்போ அடியில் இந்த மாதிரி வச்சுக்கணும். ட்ரேசிங் பேப்பரை வந்து ஆடாத மாதிரி வச்சுட்டு, மேலே வந்து நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பேப்பர் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக இடத்த மெஷர் பண்ணி வச்சுட்டு, இது வந்து இப்போ ஆடும், ஷேக் ஆகும் இல்லையா, பேப்பரும் ட்ரேசிங் பேப்பரும் ஷேக் ஆகும். அப்போ இது ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா சேஃப்டிக்கு ஒரு பின் வச்சு குத்திக்கோங்க. எப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரு பின் வச்சு நீங்கள் வந்து இந்த ஹோல் நல்லா நம்ம டைட்டாக வச்சிட்டோமா, இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணி அடியில் ஒரு சின்ன டப்பா வச்சு அமுக்கி பிடிச்சிருக்கேன். ஏன்னா மேலே துணியில் நம்ம அழுத்தி நம்ம ட்ரா பண்ண முடியாது. அப்போ நம்ம அழுத்தி பண்ணால் தான் ட்ரேசிங் பேப்பர் வந்து அதில் விழுகும். ட்ரேசிங் ஷீட்டில் வழியாக அந்த மெட்டீரியலை நம்ம ட்ரா பண்ணுறது விழுகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு வந்து பின் வச்சு குத்திக்க போகிறேன். பின் வச்சு குத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி துணியோடு சேர்த்து நம்ம நெட்வொர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, நெட்வொர்க் பண்ணுறப்ப எப்படி பின் வச்சு குத்துவோம், அந்த மாதிரி ஜஸ்ட்டு சின்ன இடம்னால ஒரே ஒரு பின் வச்சு குத்திட்டேன் அப்படின்னா அது ஷேக் ஆகாது. இப்போ வந்து பாருங்கள், எந்த இடமும் அது ஷேக் ஆகாது. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம அழுத்தி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வச்சு இப்போ ஃபுல்லாக அப்படியே அழுத்தி ஒரு பென்சில் வச்சோ இல்லைன்னா நார்மல் ஒரு பேனா வச்சு கூட அப்படியே மேலே அழுத்தி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர் வழியாக அப்படியே அச்சு வந்து நம்ம துணியில் பதிஞ்சிரும். இந்த மாதிரி பாருங்கள், மெதுவாக ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா புரியணும்னா மெதுவாக ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ அடியில் விழுந்திருக்கா, இந்த விழுந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி
லைட்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின் இருக்கனால ஷேக் ஆகாது. டிசைன் வந்து எந்த இடத்துலையும் மாறிறாது. ஆனால் தூக்கி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விழுகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அழுத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக அடியில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சு நான் அமுக்கி பிடிச்சி தான் அதை ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக அந்த டிசைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அடியில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம அழுத்தி பண்ணோம்னா, அதாவது ஒரு பேட் வச்ச மாதிரி. வெறும் பேப்பரில் வரைகிறத விட அடியில் ஒரு பேட் இருந்தால் நல்லா திக்காக நம்ம வரையலாம் இல்லையா அழுத்தி. அதனால் அடியில் ஒரு பாக்ஸ் வச்சு தான் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று நம்ம வரைய போகிறோம். சரியா? இப்போ இந்த பின்னை எடுத்துருவோம். அடுத்த மோட்டிஃப் வந்து வரையணும். இது பார்த்திங்களா அழகாக விழுந்துருச்சு. இன்னும் ஒயிட் கலரு பேப்பர் நீங்கள் வச்சுருந்தீங்க, ட்ரேசிங் பேப்பர் வச்சுருந்தா இன்னும் பளிச்சுன்னு அது தெரியும். என்கிட்ட இப்போ ஒயிட் அவைலபிளாக இல்லை, அதனால் எல்லோ நான் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கலர் துணினா லைட் கலரு ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது கரெக்டாக மெஷர் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ கீழே இருக்க பூவோட இதழ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அடுத்த ஃப்ளவர் வந்து செட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளவர் எங்கே வரணுமோ செட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தூக்கிட்டு அடியில் அப்படியே ட்ரேசிங்கை வச்சுருங்க. ஆடாத மாதிரி கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளவரை ஃபஸ்ட்டு அப்படியே அடியில் மெதுவாக ட்ரேசிங் பேப்பர். இந்த ட்ரேசிங் பேப்பர் பாருங்கள், இந்த பிரிண்டிங் இருக்கிறது வந்து மேலே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடியில் எல்லோவாக ப்ளெயினாக இருக்கிறது துணியில் பட்டு இருக்கணும். அப்போ தான் ட்ரேஸ் ஆகும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி பின் போட்டுக்கிறேன். பிகினர்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறனால, இப்போ பழகுறனால அவங்களுக்காக தான் சின்ன டிசைனாக நான் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒன்று வந்து எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். போக போக நீங்கள் கிராண்டாக பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இதை பண்ணாலே அது அடுத்து ஒரு நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அடுத்தடுத்த டிசைன் நம்ம எப்படினாலும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பாக்ஸை தான் நான் அடியில் வச்சுருக்கேன். இதை தான் இப்போ அடியில் இந்த கிரிப்புக்கு வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல நான் வரைகிறேன். அதான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க அடியில் வச்சு. பிகினர்ஸ் நிறைய பேர் பார்க்குறனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ முடிச்சாச்சு. 2 இது வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து மேலே பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக இந்த பூ நம்மளால் வரைய முடியாது. எதனால் அப்படின்னா, இப்போ மேலே வந்து இந்த பாதி தான் நமக்கு வருது, மீதி கட் ஆயிரும். நெக்கோட சைஸ் முடிஞ்சு போயிடுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம ட்ரா பண்ண முடியும், இது வராது. இதனால தான் நான் வந்து இப்போ கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. புரியுதா? இப்போ மேலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நடுவில் அது வந்து அந்த ஃப்ளார் வந்து நமக்கு ஷேப் கிடச்சிருக்காது. இது கரெக்டாக நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம இந்த ஷோல்டர் இது போயிடும், கட்டிங்கில் வந்து ஷோல்டரில் போயிடும். அதனால் நமக்கு அது பிரச்சனையே இருக்காது. அதனால தான் எப்போ எந்த ஒர்க்கு நம்ம இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணுறோம் அப்படின்னா அது கீழேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் வச்ச மாதிரியே கரெக்டாக எந்த இடத்த செட் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே ட்ரேசிங் பேப்பரை வச்சுருங்க. கரெக்டாக ட்ரேசிங் பேப்பர் அங்கே வச்சுட்டு பண்ண மாதிரியே கிரிப்புக்கு ஒரு பின் வச்சு நான் குத்திக்குவேன். பின் வச்சு நம்ம குத்திட்டோம்னா சேஃப்டியாக நம்ம பயமே இல்லாமல் பண்ணலாம். ஷேக்கே ஆகாது. அவ்வளோதான் வரைய போகிறேன். இதுக்கு மேலே வரைய முடியாது. திருப்பி அதே தான். இப்போ இந்த ரவுண்டு பூ மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு சின்ன 2 கொம்பு மாதிரி ஒரு லீஃபு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வரையலை, இடம் இல்லை. வரைஞ்சி நம்ம ஒர்க் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆயிரும், கட்டிங்கில் போயிடும். அதனால் நான் பண்ணலை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, பாதி தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த சைடும், நெக்குக்கு இந்த சைடு வரைகிறப்ப பூ இப்படி திருப்பி போட்டு நம்ம வந்து அதை ட்ரேஸ் பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் வர்றப்ப இந்த சைடு இப்படி வரும். அதே இது லெஃப்ட் பக்கம் வரப்போ பூ இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது ஈவனாக இருக்கும். நீங்கள் அப்படியே பேக்கில் வந்து ஒரு தடவை நீங்கள் வரைஞ்சிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ தான். இதுதான் சிம்பிள் மெத்தடு. இப்போ இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு போட்டிருக்கேன் இல்லையா,
இதுக்கு வந்து நான் ரிங் நாட் தான் போட போகிறேன். 2 லேயர் ரிங் நாட் போட போகிறேன். இதுக்கு வந்து 8x8 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நல்லா அடர்த்தியாக வரணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா ஃப்ளஃபியாக தெரியணும். அதனால் 8x8 எடுத்திருக்கேன். நான் வந்து டபுள் ரிங் நாட் போட போகிறேன். அதாவது அவுட்டர் பார்ட் ஃபுல்லாக டபுள் ரிங் நாட் போட போகிறேன். இன்னர் பார்ட் வந்து சிங்கிள் ரிங் நாட் போட போகிறேன். ரிங் நாட் தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை இது முடிச்சதுக்கப்புறம் அதை பாருங்கள். நான் இதில் கூட அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டபுள் ரிங் நாட். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி சிக்காகாத மாதிரி நூல் பார்த்து மெதுவாக இழுங்க. ஏன்னா ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறப்ப சிக்காகும். எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை ரிங் நாட்டோ லேசி டேசி ஸ்டிச்சு எதுனாலும் நம்ம த்ரெட் ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுக்கணும். முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த பீடு ஒர்க்கு, கட் பீடு, எந்த ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஓகே, அப்போ தான் அந்த நூலில் எதுலேயுமே நமக்கு மாட்டாது. இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் இழுக்கிறப்போ வந்து பக்கத்தில் பீடு ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டோன் ஒர்க் இருந்தாலும் மாட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து மெதுவாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அந்த த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறனால ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஃப்ளாராக நான் காட்ட போகிறேன். ஸோ எல்லா ஒர்க்குமே நான் உங்களுக்கு காட்டணும். பட் நீங்கள் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரெட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு நீங்கள் போங்க. ஓகே, ரிங் நாட் ஆல்ரெடி வீடியோ போட்டனால இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோவாக போனோம்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கேன். டபுள் ரிங் நாட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு முடிய போகுது. ஒரு ரவுண்டு அழகாக முடிச்சாச்சு. இப்போ உள்ளே வந்து ஒரு 5 பெட்டல் வந்து சிங்கிள் ரிங் நாட் போட போகிறேன். சிம்பிள் டிசைன் இது. பிகினர்ஸ் வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் இதை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிங் நாட் பழகிக்கோங்க. பழகிட்டு பண்ணுங்கள். ரிங் நாட் தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார் கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேசிங் பழகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே இன்றைக்கி. எப்படி ஒரு பூவை பார்க்குறோம், எங்கேயாச்சும் ஒரு ஒரு டிசைனில் நம்ம பார்க்குறோம். இந்த பூவை எப்படி நம்ம ப்ளவுஸில் கொண்டு வர்றது, நெக்லேயோ இல்லை ஸ்லீவ்லேயோ நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ட்ரேசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸும் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது கிளியராக கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் மெதுவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் ஏதாவது திருப்பி உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. அவ்வளோதான். இப்போ நடுவில் வந்து ஒரு பீடு மட்டும் சும்மா நார்மலாக ஒரு 3mm பீடு இருக்குது கோல்டு. அதை வச்சு நடுவில் வச்சு தச்சிட போகிறேன். அவ்வளவுதான். முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஃப்ளார் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது. ரொம்ப அழகாக சிம்பிளான டிசைனாக இருக்கும் இது. பார்க்க லுக்காக இருக்கும். அவ்வளோதான், நடுவில் குத்திடுறேன். நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமை வந்து திருப்பி திருப்பி குத்தி நம்ம லாக்லாம் பண்ண வேண்டாம். திருப்பி ஒரு தடவை அடியிலேருந்து எடுத்து பக்கத்திலே நெருக்கமாக நீங்கள் அடியிலேருந்து எடுத்து மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் குத்தி அடியில் கொண்டு போயிட்டீங்கன்னா அதுவே லாக் ஆயிரும். இப்போ ஒரு தடவை குத்தி அடியில் போயிருக்கோம் இல்லையா, இப்போ இன்னொரு தடவை நீங்கள் குத்தி வெளியே எடுத்து அதை எடுத்துட்டோம்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து இந்த கொம்பு மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நான் பீடு தான் கொடுக்க போகிறேன். அந்த லைன்ஸ் எல்லாத்துக்கும் பீடு, கொஞ்சம் கோதுமை பீடு எடுத்திருக்கேன், 3mm பீடு எடுத்திருக்கேன். இதை வச்சு சின்ன ஒரு ஒர்க்கு தான். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் பீடு வச்சு அந்த லைன் முடிச்சுக்கிறேன். நல்லா உள்ளேருந்து எடுங்க, நடுவுலேருந்து எடுக்காதீங்க. உள்ளேருந்து எடுத்தால் தான் அந்த ஃப்ளவருக்குள்ளேருந்து அந்த கொம்பு வர்ற மாதிரி அழகாக தெரியும். அந்த கண்டினியூஷன் அழகாக தெரியும். ஸோ நம்ம எடுக்கிறப்ப நூல் எடுக்கிறப்பே அந்த பூவிலேருந்து கொஞ்சம் உள்ளேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இப்போ எடுக்கணும். லோடிங் பண்ண கற்றுக்கிட்டிங்களா? பீடு லோடிங் எல்லாமே லோட் பண்ணிக்கோங்க. ஒன்றுன்னா நம்ம லோட் பண்ண லேட் ஆகும். இந்த மாதிரி நேரத்துலலாம் கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி இந்த மாதிரி லோடிங் பண்ணிக்கோங்க. பழகுங்க. அது எல்லாமே ஊசியை நல்லா அப்படி வச்சு குலுக்குனோம்னா லோடிங் ஆயிரும். எப்பயும் பண்ணுற மாதிரி 2 பீடாக வச்சு சுகர் பீடு வைக்கிறேன் அந்த கொம்புக்கு மட்டும். முடிகிறப்ப ஒரே ஒரு கோதுமை பீடு வச்சு ஒரு சுகர் பீடு அந்த எட்ஜில் வச்சுட்டு லாக் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது அந்த ஃபினிஷிங் இடத்துல வந்து ஒரு சின்ன வளைவு மாதிரி அழகாக தெரியும். இந்த மாதிரி
அவ்வளோதான். இதை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்புக்கு கொடுக்கணும். இதை முடிச்சுக்கிறேன் லாக் பண்ணி. எப்பயுமே அந்த நூல் அடியிலேருந்து எடுக்கிறப்ப அது கொஞ்சம் உள்ளேருந்து, இப்போ இந்த பீடு உள்ளேருந்து நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த கண்டினியூ வந்து கரெக்டாக வரும். இல்லைனா அந்த நடுவில் ஒரு சின்ன கேப் வரும். அது நல்லா இருக்காது. தைச்சதுக்கப்புறம் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டாக அந்த காம்போடு ஒட்டி நமக்கு வரும். ஃப்ளவருக்கு உள்ளேருந்து நம்ம அந்த கொம்பு வந்த மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நூலை வந்து நம்ம ஊசி வந்து அடியில் நல்லா உள்ளேருந்து நீங்கள் கொண்டு வாங்க. இது ஒரு 4 பீடு சுகர் பீடை போட்டுட்டு ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீட் போட்டு இதுக்கு ஒரு லாக் பண்ணி முடிச்சுக்குவோம். எல்லா இடத்துலையும் ஒரு லாக் பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும். இப்போ அடுத்து இந்த சைடு ஒரே மாதிரி குட்டி கொம்பு வருது. அதுக்கும் கொம்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு கோதுமை பீடு, ஒரு சுகர் பீடு. இதுக்கு வந்து 2 இது இந்த மாதிரி ஒரு கோதுமை பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு கோதுமை பீடு, ஒரு சுகர் பீடு. இதுக்கு வந்து பாருங்கள், மேலேருந்து கீழே அந்த நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ணுற மாதிரி மேலேருந்து கொண்டு போயிட்டு கீழே வந்துட்டு குத்திட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுறேன். திருப்பி இந்த பக்கம் ஒரு லாங் செயின் போட்டு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அப்படியே அந்த பீடு 2யும் லோட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம இதை லாக் பண்ணிக்கிறோம். தனித்தனியாக லாக் பண்ணாமல் இந்த மாதிரி இடத்துல 2 கொம்பு 2 இது, அதாவது 2 லீஃபு வர்ற மாதிரி 3 இது வர்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ளாட் லோடிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த 2 லீஃப் இருக்குது. இந்த 2 லீஃபுக்கு வந்து ஜர்தோசி வச்சு லீஃப் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக நான் அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தெரியலை, அதனால தான் லைட்டாக அதை பாருங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லைட்டாக இருக்குன்னு. இப்போ குட்டி குட்டியாக ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் மெத்தடில் தான் நம்ம லீஃப் போட போகிறோம். அதாவது இதுக்கு வந்து அவுட்லைன் எதுவுமே வராது. ஜஸ்ட்டு ஜர்தோசி வச்சே நம்ம அந்த லீஃப் ஷேப்லே, இப்போ இந்த லீஃப் வந்து ஷார்ப்பாக கீழே வந்து குண்டாக இருந்து மேலே ஷார்ப்பாக முடியுது இல்லையா? இப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா கீழேருந்து பண்ணக்கூடாது. ஓகே, மேலேருந்து பண்ணணும். எந்த சைடு வளைவு இருக்கோ அங்கேருந்து. இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த வளைவு இங்கேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு லாங் செயின் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிவர்ஸ் வர்றப்ப தான் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக். மறுபடியும் ஒரு லாங் செயின் அந்த லீஃபோட எங்கே வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துலையே குத்திட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். கீழேருந்து போகிறப்ப வெறும் செயின் தான் போகிறோம், லாங் செயின். மேலேருந்து கீழே வர்றப்ப தான் ஜர்தோசியை லோட் பண்ணி லாங் செயின் போட்டுரும். ஓகே, அதுக்கு ஒரு லாக் போடுறோம். லாக் போட்டுட்டு திருப்பி ஆஸ் யூஷுவல் அதே தான். கீழேருந்து போகிறப்ப லாங் செயின் லாக், மேலேருந்து வர்றப்ப ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு லாக். இதே மாதிரி நம்ம பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ஷேப்பில் குத்தி நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப தான் அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு லீஃப்னால் லீஃப். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற லீஃப் இடத்துலலாம் நம்ம அவுட்லைன் கொடுத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஜர்தோசி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சுகர் பீட்லேயே ஒரு 2 பீடோ 3 பீடோ வச்சு நம்ம வந்து லோடிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா கட் பீட்டில் பண்ணலாம். இல்லைனா த்ரெட் ஒர்க் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஏதாவது சில்க் த்ரெட்டில் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டில் கூட ஒரு லீஃப் போடணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்த இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த இது போட்டாலே அழகாக இருக்கும். அவுட்லைன் போடணும் அப்படின்ற வந்து அவசியம் கிடையாது. இப்போ முடிஞ்சிருச்சு ஒரு லீஃபு. இப்போ அதுக்கு லாக் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடும் ஒரு லீஃப் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த சைடு லீஃபும் முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஃபுல்லாக இந்த ஃப்ளார் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த இன்னும் 2 ஃப்ளார் இருக்குது இல்லையா, இதையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அவ்வளோதான். 3யும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க. சின்ன ஒரு மோட்டிவ் தான், பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதே இது இப்போது நீங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடியில் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிடலாம். இது தனியாக இருக்கனால ஒரு பேப்பரில் வரைஞ்சி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.